இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 2 பார்க்க போறோம். அடிப்படை இயற்கணிதம். இதுல முதலாவது பயிற்சிக்கு தேவையான ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெய்யெண்கள். மெய்யெண்கள்ல 6 நம்ம சொல்லுவோம். அந்த மெய்யெண்களின் அமைப்பு எப்படி வந்தது அதை என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவை இயல் எண். இயல் எண் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு இனிஷியல்லே வந்தது. இயல் எண் வந்து 1 2 3 இதுதான் தேவை இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் ஒன்றுமே இல்லைங்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு எண் தேவைப்பட்டுச்சு. ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நமக்கு என்ன செய்தோம், அந்த 0 இதை இந்தியன் தான் என்ன செய்தாங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த 0வை என்ன செய்து கண்டுபிடிச்சி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக இதை என்ன செய்தாங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா வரவு செலவு, இதை வித்தியாசப்படுத்துறதுக்கு தேவை இருந்தது. கையிருப்பு அப்படின்னா மிக இன்னும், கையில் இல்லை நம்ம கடன் கொடுக்கணும் அப்படின்னா குறையணும். இந்த தேவைகள் இருக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சுன்னா முழுக்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ குறைந்த மதிப்பெண்கள் இதுன்னா நம்ம கையில் இல்லை, இனிதான் இதை நம்ம கொடுத்தாதான் 0 ஆகும். இப்போ -2 அப்படின்னா இன்னொரு 2 அதில் சேர்ந்தாதான் 0 ஆகும் அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு முழுக்கள் என்ன செய்துச்சு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நமக்கு பின்னம் தேவைப்பட்டுச்சு. பின்னம் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு முழு உறுப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் இருக்குன்னா அதனால் கட் பண்ணிட்டோம், அதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டோம். இப்போ சாப்பிட்டது எவ்வளோ ஆப்பிள் அப்படி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து எண்கள் இல்லை. அதுக்கு இதை பயன்படுத்த முடியாது, இதை பயன்படுத்த முடியாது, இதை பயன்படுத்த முடியாது. அப்போ ஒரு பகுதியில் உள்ள இல்லை 4 பகுதி, இப்போ ஒரு ஆப்பிளை 4 பகுதியாக கட் பண்ணி அதில் ஒரு பகுதி, அதுதான் 1/4. ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, பின்னம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் பின்ன எண் என்ன செய்தாங்க உருவாக்குனாங்க. அதுதான் அந்த பின்ன எண். பின்ன எண்ணில் மிகையும் இருக்கலாம் குறையும் இருக்கலாம், முழுக்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ இதில் மைனஸ் நம்பரும் இருக்கலாம், ப்ளஸ் நம்பரும் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா எண்ணை வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு பகுதியில் 0 இருந்ததுன்னா இதோட மொத்த மதிப்பு நமக்கு காண இயலாது. இதை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா 0 டேபிள்னு நமக்கு ஒரு டேபிளே கிடையாது. ஸோ அப்போ 0வால் நம்ம வகுக்க இயலாது. அப்போ அது வந்து வரையறுக்க முடியாத ஒன்று, அதை கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. அதனால எண்ணுக்கு வந்து 0ங்கிற மதிப்பு மட்டும் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது. அதுக்கு அடுத்து அப்போ இது வரைக்கும் இதுக்கு பேர் தான் விகிதமுறு எண்கள். அப்போ இது வந்து இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், விகிதமுறு எண்கள். அடுத்து விகிதமுறா எண்கள் எந்த ஸ்டேஜில் யோசித்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பின்ன எண்ணோட மதிப்பு தெளிவாக என்ன செய்ய முடியல காண முடியல. எல்லா எண்ணுக்கு இப்போ 1/4 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரத்தில் ஒரு பெரிய எண் இருக்கு 254/979 இப்படி ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதோட கரெக்ட் மதிப்பை என்ன செய்ய முடியும் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியல. பார்த்த உடனே அனலைஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க இதை என்ன செய்தாங்க கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணது தான் தசம எண்கள். அப்போ பின்ன எண்களை கன்வெர்ட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைச்சது, தசம எண்கள் கிடைச்சது. இந்த தசம எண்களில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பின்ன எண்ல இருந்து கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 2 விதமான எண்கள் கிடைச்சது. ஒரு சில எண்கள் முடிஞ்சிடும். ஒரு சில எண்கள் முடிஞ்சிடும்னா இப்போ வகுக்கும் போது 1.2ன்னு ஆன்சர் கிடைச்சிடும், இதோட முடிச்சிடும், கரெக்டாக வகுத்துடும். அப்போ அப்படி வகுத்த பின்னத்தை முடிவுறும் தசம எண்கள்னு சொன்னாங்க. அப்போ 1.2ன்னு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, முடிவுறும் தசம எண்கள். அடுத்தது வந்து ஒரு சில எண்கள் போயிட்டே இருந்தது. எப்படி அப்படின்னு சொன்னா 1/3 இது ஒரு பின்ன எண் தான். இதை நம்ம வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், இதை 1 வந்து 3ஆல் வகுக்கணும் அப்படிதானே. அப்போ 0, ஸோ புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்க்கணும். ஸோ அடுத்து 3 தடவை, அடுத்து 9,000, அடுத்து 1 0 சேர்க்கணும், 3 இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கும், ஒரே நம்பர் போயிட்டு இருக்கு, இல்லைன்னா ஒரு ஆர்டர்ல ஒரு வரிசையில் அது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் முடிவுறா சீர்சுழல்னு சொல்றாங்க. முடிவுறாம போய்கிட்டே இருக்கு ஆனா சீர்சுழல், ஒரு சீர் ஒரு வரிசை இருக்கு, அதுல ஒரு அமைப்பு அதுல கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட எண்கள். இப்போ இந்த எண்ணை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 0.3 பார்னு எழுதுவோம். நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம், மேலே பார் போடும்போது தொடர்ந்து ஒரே வரிசையில் ஒரே முறையில் போயிட்டே இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன செய்வோம் பார் போட்டு எழுதுவோம்.
அப்போ 3ங்கிற நம்பர் போய்கிட்டே இருக்கு. ஸோ 3க்கு மேலே ஒரு பார் போட்டால் இது வந்து முடிவுறா சீர்சுழல் தசமங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சாங்க முடிவுறா சீர்சுழல் தன்மையற்ற தசம எண்கள் இருக்கு அப்படின்னு. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து 5 புள்ளின்னு வருது, 7 2 9, அப்புறம் 7 1 4, அடுத்தது 2 8, அடுத்து 7, இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இதில் ஏதாவது ஒரு வரிசை இருக்கா? 7க்கு அப்புறம் 2 9 வந்தா அடுத்து 7க்கு அப்புறம் 2 வரணும், 9 வரணும். அப்படி வந்தாதான் இது வந்து ஒரு சீர் சுழல்ல நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இங்க அப்படி இல்லை, 7 வருது, 2 9, அடுத்து 7 வந்த பிறகு 1 வருது, அப்புறம் 1 4ன்னு வருது, அடுத்து 2 வருது. அப்போ இதுல இருந்தே சீர் என்ன செய்திருச்சு, குறைஞ்சு போயிருச்சு. அப்ப இதுல வந்து நம்ம எந்த எண் வரைக்கும் எடுத்து பார் போட முடியும்? எந்த எண் வரைக்கும் எடுத்தும் பார் போட முடியாது. ஏன்னா 7க்கு மேல நம்ம பார் போட்டோம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா 5.777 போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். 7 2 சேர்த்து பார் போடுறோம் அப்படின்னா 5.727272 போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். 7 2 9 இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம பார் போட்டோம்னா, ஒரு கோடு போட்டோம்னா அதோட அர்த்தம் என்னன்னா 5.729 729 729 அப்படி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க அப்படி போகல, 7 2 9 இருக்கு, அடுத்து 7 2 9 வரணும், ஆனா 1 4 இருக்கு. அப்ப இப்படியும் தசம எண்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த முடிவுறா சீர்சுழல் தன்மையற்ற தசமங்களை தான் நம்ம வந்து இது வந்து விகிதமுறு எண்ணா மாற்ற இயலாது. இதை எண்ணெய் வகுத்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, விகிதமுறை, ஏன்னா இது போயிட்டே இருக்கும். ஸோ டிவைடட் பைன்னு நம்ம ஒரு நம்பர் போட முடியாது. இதை ஒரு பின்ன வடிவுக்கு எழுத முடியாது. இந்த முடிவுறா சீர்சுழல் நம்பர் பின்ன வடிவில் எழுத முடியாது. பின்ன வடிவில் எழுதினாதான் அது விகிதமுறு எண். இந்த எண்ணை பின்ன வடிவில் எழுதிடலாம். இதில் வந்து பை 10 12/10ன்னு வரும். இப்போ இதை பின்ன வடிவில் எழுதணும்னா பை புள்ளி எடுத்துட்டு பை 10 போடுவோம். 10 போட்டால் 12/10, 12/10ன்னா 6/5 நமக்கு என்ன செய்திரும், கிடைச்சிரும். ஸோ நம்ம இதை வந்து பின்ன வடிவில் எழுதிட்டோம். இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா பார் எடுத்துட்டு என்ன செய்திடலாம், 1/3க்கு என்ன செய்திடலாம். அதுக்கு ஒரு நம்ம மெத்தட் 9வது வகுப்புல படிச்சிருக்கோம். 1/3 திரும்ப நம்ம என்ன செய்திடலாம், விகிதமுறு எண்ணா என்ன செய்திடலாம், கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த நம்பரை நம்ம ஒரு விகிதமுறு எண்ணா m/nங்கிற வடிவுக்கு நம்மளால கொண்டு வர இயலாது. இந்த கொண்டு வர இயலாத நம்பர் இந்த விகிதமுறு எண்ணுக்குள்ள வராது. இந்த விகிதமுறு எண்ணுக்குள்ள வராம விகிதமுறு எண்ணை விட்டு வெளியே தான் நிற்கும். அதுதான் முடிவுறா சீர்சுழல் நம்பர். இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விகிதமுறா எண்கள்னு சொல்றோம். விகிதமுறா எண்கள். அப்போ முடிவுறு தசமமும் விகிதமுறு எண் தான், முடிவுறா சீர்சுழல் தசமமும் விகிதமுறு எண் தான். ஆனா முடிவுறா சீர்சுழல் தன்மையற்ற தசம எண் இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த விகிதமுறு எண்ணுக்குள்ள என்ன செய்யாது, வராது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள். சரி, இதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். முதல் ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைச்சிருது, முதல் ரெண்டும் சேர்ந்து நமக்கு விகிதமுறு எண்கள். அப்ப இது Q. ஃபர்ஸ்ட் ரெண்டும் சேர்ந்து விகிதமுறு எண்கள். ஆனா 3வது தசம எண்ணுக்கு பேர் என்னன்னா விகிதமுறா எண்கள். சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, விகிதமுறு எண்களை முழு கோட்டிலும் குறித்து விட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா முழியன் கோடு, மெய்யன் கோடுனா என்னன்னா எல்லா எண்ணுமே அதுல இருக்கும். 6ங்கு தான் என்னது மெய்யன் கோடு. இப்போ மெய்யன் கோட்ல இப்படி நம்ம வரைகிறோம். இப்படி வரைஞ்சா இதுல 0 போடுறோம், 1 2 இப்படிதான் நம்ம போடுறோம். -1 -2ன்னு போடுறோம். ஆனா எல்லா தசம எண்களும் உள்ள இருக்கும். 0 விட பெரிய 1 விட சின்ன தசம எண்கள் எல்லாமே இங்க வந்துடும். தசம எண்கள் எல்லாம் இங்க வந்துடும். 1 விட பெரிய 2 விட சின்ன தசம எண்கள் எல்லாம் இங்க வந்துடும். அப்போ தசம எண்கள் எல்லாமே உள்ள வந்துடும். தசம எண்கள் எல்லாமே உள்ள வந்துடும். அந்த தசம எண்கள்ல சீர்சுழல் தன்மையற்ற தசம எண்களும் உள்ள வந்துடும். ஏன்னா எல்லா தசம எண்களும் உள்ள வந்துடும். அப்போ உள்ள என்னெல்லாம் இருக்கும், இயல் எண் இருக்கும், முழு எண் இருக்கும், முழுக்கள் இருக்கும், தசம எண்கள் இருக்கும். தசம எண்கள்லாம் விகிதமுறு எண்கள் இருக்கும்,
விகிதமுறா எண்களும் இந்த தசம எண்ணம் உள்ள இருக்கும். 5.7 அப்படின்னு போட்டா 5க்கும் 6க்கும் நடுவுல இந்த எண் என்ன செய்யும், ஒரு இடத்துல இருக்கும். 0.3 பார் அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுவுல இந்த எண் என்ன செய்யும், இருக்கும். 1.2 அப்படின்னா 1க்கு அடுத்து 1க்கு 2க்கு இடையில இந்த எண் என்ன செய்யும், இருக்கும். எல்லா தசம எண்களும் இந்த மெய்யெண் கோட்டுக்குள்ளதான் என்ன செய்யும், இருக்கும். அப்போ இந்த மெய்யெண் கோட்டுக்குள்ள இருக்கிற எல்லா தசம எண்களும் இருக்கு. ஆனா சீர்சுழல் தன்மையற்ற தசம எண்கள் விகிதமுறு எண்கள் அல்ல, விகிதமுறு எண்கள் அல்ல. அப்ப இதுக்குள்ள சீர்சுழல் தன்மையற்ற தன்மையற்ற தசமங்களும் உள்ள இருக்கு. சரியா? அப்ப இதுல என்ன கொடுத்திருக்கு, விகிதமுறு எண்கள் தான் முழு கோட்டிலும் இருக்குமா? அப்போ கோடு முழுசு விகிதமுறு எண் தான் இருக்கா? ஏன்னா விகிதமுறு எண் முழுக்கள் இருந்தா விகிதமுறு எண் சொல்லிடலாம், முழு எண் இருந்தா விகிதமுறு எண் சொல்லிடலாம், இயல் எண் இருந்தா விகிதமுறு எண் சொல்லிடலாம், அது கூட பின்ன வடிவம் இருந்தா விகிதமுறு எண்கள் சொல்லிடலாம். அப்ப எல்லாம் முழுக்கோடு ஃபுல்லாவே விகிதமுறு எண்கள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கு. ஆனா முழுக்கோடு ஃபுல்லாவே நமக்கு விகிதமுறு எண்கள் அல்ல. ஏன் அப்படின்னா சீர்சுழல் தன்மையற்ற தசம எண்களும் இந்த கோட்டுக்குள்ளதான் இருக்கு. அது விகிதமுறு எண் அல்ல, அது விகிதமுறா எண் ஆகும். அதனாலதான் நம்ம பதில் எழுதியிருக்கோம் முடியாது. ஏன்னா விகிதமுறு எண்களும் முழு எண் கோட்டில் உள்ளது, விகிதமுறா எண்களும் முழு எண் கோட்ல இருக்கிறதுனால நம்ம முழுவதும் விகிதமுறு எண் தான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது மெய்யெண் கோட்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து இந்த விகிதமுறா எண்ணை எப்படி குறிக்கலாம் அப்படின்னா, விகிதமுறு எண் அல்லாத எண்கள், அதுக்கு பேர் தான் விகிதமுறா எண்கள். அப்போ விகிதமுறு எண் அல்லாத எண்கள் அப்படின்னா அந்த கியூவை விட்டு வெளியே இருக்கும், கியூங்கிறதா விகிதமுறு எண்கள். ஸோ அதை விட்டு வெளியே இருக்கும். ஸோ அதோட நிரப்பு கணமா நம்ம பிரிச்சிருக்கோம் கியூ டேஷ். கியூ டேஷ்னா அந்த விகிதமுறு எண்களின் நிரப்பு கணம். அப்போ அதை விட்டு அது வெளியே இருக்கு, அது மெய்யெண் தான், ஆனா கியூக்குள்ள இல்லை, அதை விட்டு வெளியே இருக்கு. இதை தான் நம்ம நிறைய படங்கள்ல பார்ப்போம். நிறைய படங்கள் நம்ம வந்து போடும்போது புக்ல போட்டிருக்கோம். என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போட்டு எண் போட்டிருக்கோம், அதுக்கு மேல டபிள்யூ போட்டிருக்கோம், அதுக்கு மேல செட்டு போட்டிருக்கோம், அதுக்கு மேல கியூ போட்டிருக்கோம். ஆனா இங்க இன்னொரு ஸ்பேஸ் இருக்கும். ஆக்சுவலா இதுதான் கியூ டேஷ், இதுதான் விகிதமுறா எண்கள். இது எல்லாம் சேர்த்ததுதான் நமக்கு என்னது, இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஆர். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஆர். போடக்கூடாது. கியூ டேஷ் அது விகிதமுறா, இதுக்குள்ள வராத வெளியே உள்ள கணம். ஸோ இந்த கியூவும் கியூ டேஷும் சேர்ந்த மொத்த கணம் தான் நமக்கு என்னது, ஆர் மெய்யெண். இதை நம்ம நிறைய புக்ல நினைச்சிருப்போம், இந்த படத்தை பார்த்துருப்போம். ஓகே, அப்போ கியூவும் கியூ டேஷும் சேர்ந்தா நமக்கு மொத்தத்தில் என்ன செய்யணும், ஆர் கிடைச்சோம். இந்த ரெண்டு கணத்தையும் சேர்த்தோன்னா மொத்தமாக நமக்கு மெய்யெண்கள் என்ன செய்யறோம், கிடைச்சோம். சரி, இப்போ இந்த மெய்யெண்களோட பண்புகள் என்னன்னு பார்ப்போம். அது என்னென்னலாம் பண்ணலாம், அந்த எண்களை வச்சு மெய்யெண்களை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 எண்கள் எடுத்துருக்கிறோம், ஏபிசின்னு ஒரு 3 எண்கள் எடுத்துருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், ஏயும் ஆர்ல தான் இருக்கு, பியும் ஆர்ல தான் இருக்கு. அதை கூட்டின ஆன்சர், அது ரெண்டையும் கூட்டின ஆன்சரும் கட்டாயம் எங்கே தான் இருக்கும், ஆர்ல தான் இருக்கும். ஏ வந்து ஒரு மெய்யன், பி ஒரு மெய்யன் அப்படின்னா ரெண்டையும் கூட்டினா அது ஒரு மெய்யன்னா தான் இருக்கும். அப்படி மெய்யன்னா இருந்தா உள்ள அது ஆர்ல தான் இருக்கும். அப்படி 2 எண்ணை எடுத்து அதை கூட்டும் போது அந்த ஆன்சர் உள்ள இருந்தா என்ன அர்த்தம்னா, கூட்டலின்படி அது அடைவு பண்பை பெற்றுள்ளதுன்னு அர்த்தம். கூட்டலின்படி அடைவு பண்பு அங்கே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2 மெய்யன் எடுத்து பெருக்கினாலும் அந்த ஆன்சர் ஆறுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, பெருக்கலுமே அடைவு பண்பை பெற்றுள்ளது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறோம், இதுக்கு பேர் என்னன்னா சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புன்னு என்ன அர்த்தம்னா, 3 எண் எடுத்திருக்கோம் அப்படிதானே, முதல் 2 எண்ணை கூட்டின ஆன்சர் கூட 3வது எண்ணை நம்ம கூட்டினாலோ இல்லைன்னா கடைசி 2 நம்பரை கூட்டினது ஆன்சர் கூட முதல் எண்ணை கூட்டினாலோ அதோட மதிப்பு மாறாது, ரெண்டும் சமம், ஈக்குவல்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்போ ரெண்டும் சமம், அப்போ அதோட மதிப்பு மாறாது. அப்போ வரிசை மாறினாலும் அதோட மதிப்பு என்ன செய்யாது, மாறாது.
ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்றோம். கூட்டலின் அடிப்படையில் இப்படி எழுதலாம், பெருக்கலின் அடிப்படையில் இப்படி என்ன செய்யலாம், எழுதலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறோம், கூட்டல் வரும்போது, கூட்டல்ங்கிற செயலியை நம்ம பயன்படுத்தும் போது எந்த உறுப்பை கூட்டினா அதே உறுப்பு கிடைக்கும். இப்போ ஒரு உறுப்பு கூட எதை கூட்டினா அதே உறுப்பு கிடைக்கும். அப்போ அப்படி யோசித்து பார்த்தோம்னா ஜீரோவை கூட்டினா தான் அதே உறுப்பு கிடைக்கும். ஸோ எந்த மெய்யன் நான் இருந்தாலும் ஜீரோவை அது கூட கூட்டிட்டோம்னா நமக்கு அதே உறுப்பு தான் கிடைக்கும். 5ன்னு ஒரு மெய்யன் இருக்கு, ஆனால் இந்த ஜீரோவை நம்ம கூட்டிட்டாலும் ஆன்சர் நமக்கு என்னதான் கிடைக்கும், 5 தான் கிடைக்கும். அப்போ ஒரு எண்ணு கூட நம்ம ஜீரோவை கூட்டும் போது அதே எண் கிடைக்கிறதுனால இந்த ஜீரோவுக்கு என்ன பேருனா கூட்டல் சமனின் பேர், கூட்டல் சமன். அதே மாதிரி எந்த எண்ணை வச்சு பெருக்குனா அதே எண் கிடைக்கும், 1ங்கிற எண்ணை வச்சு பெருக்குனா அதே எண் கிடைக்கும். அதனால இதுக்கு பேரு பெருக்கல் சமனின்னு பேர், பெருக்கல் சமனி. அப்போ 0ங்கிறது கூட்டல் சமனி, 1ங்கிறது பெருக்கல் சமனி. அதுக்கு அடுத்து பார்க்குறோம், எந்த 2 நம்பரை கூட்டினா நமக்கு சமனி கிடைக்கும். 0ங்கிறது சமனின்னு சொன்னோம்ல, ஸோ எந்த 2 நம்பரை கூட்டினா நமக்கு சமனி கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு நம்பர் கூட அதோட மிகை மதிப்பு குறை மதிப்பு, இப்போ 5ன்னா -5, 4ன்னா -4, அப்போ மிகை மதிப்பையும் அதோட குறை மதிப்பையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ கூட்டும் போது ஒரு எண்ணையும் அதோட குறை மதிப்பையும் சேர்க்கணும், ஒரு எண்ணையும் அதோட குறை மதிப்பையும் சேர்க்கணும். சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், சமனி கிடைக்கும். சமனின்னா 0 கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்தோம்னா ஒரு எண்ணு கூட எதை பெருக்குனா இந்த பெருக்கல் சமனி கிடைக்கும், பெருக்கல் சமனி 1 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு எண்ணு கூட அதனுடைய தலைகீழி, அதோட ரெசிப்ரோக்கல், அதை நம்ம பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்ப எந்த ஒரு எண்ணை எடுத்தாலும் அதோட தலைகீழி 5 × 1/5 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிடும், 1 கிடைச்சிடும். அப்போ இது வந்து பெருக்கல் 1/a அப்படிங்கிறது பெருக்கல்ல வர்ற சமனியை கொடுக்குற எதிர்மறை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த பண்பு என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புனா AB அதோட மதிப்பும் BA இதோட மதிப்பு சமம். இது வந்து கூட்டல்ல சமம், பெருக்கல்ல சமமா இருக்கும். ஆனா கழித்தல் வகுத்தல்ல சமமான ஆன்சர் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்ப எல்லா இடத்துலயும் இது சமமா தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில செயலிகளுக்கு மட்டும்தான் சமமா வரும். கூட்டலா இருக்கும்போது நமக்கு அது சமமா வருது, அப்ப இங்க பரிமாற்று விதி இருக்குன்னு அர்த்தம். பெருக்கும் போதுமே ஏபிய 5 × 3 15 தான், 3 × 5 15 தான். அப்போ பெருக்கலுக்குமே நமக்கு என்னது, அது ஒரே ஆன்சர் தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்ப அங்கேயும் அது வந்து பரிமாற்று விதி என்ன செய்திருக்கு, பெற்றிருக்கு. பயிற்சி 2.1க்கு தேவையான இன்னும் சில விளக்கங்களை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். மெய்யெண்களின் பண்புகள்ல மீதி இருக்கிறத பார்க்குறோம். இதுல வந்து இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பங்கீட்டு பண்புன்னு சொல்றோம். பெருக்கலும் இருக்கும் கூட்டலும் இருக்கும். 2 நம்பரை கூட்டி அந்த ஆன்சர் கூட பெருக்கினாலோ இல்லைன்னா தனித்தனியா அந்த நம்பர் கூட பெருக்கிட்டு அப்புறம் கூட்டினாலோ மதிப்பு என்ன செய்யாது, மாறாது. ஸோ இது வந்து இதுக்கு பேரு பங்கீட்டு பண்பு. ஸோ பங்கீட்டு பண்பு மெய்யெண்கள்ல நமக்கு என்னச்சுது ஓகே அப்படின்னு இருக்கு. அடுத்து அசமன்பாட்டுக்கு வருவோம். ஏங்கிற ஒரு நம்பர் பிங்கிற நம்பரை விட சின்னதா இருந்தது அப்படின்னு சொன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சா கட்டாயம் அது ஒரு மிகை எண்ணா தான் இருக்கும். கட்டாயம் அது ஒரு மிகை எண்ணா தான் இருக்கும். நமக்கு வந்து ரெண்டுமே மிகை எண்ணா இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சந்தேகம் என்ன செய்யாது, வராது. ஆனா குறை எண்ணா இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் வரும். இப்போ குறை எண்ணில் ஒன்று போடுவோம். -5 <-3. மைனஸ் சைன் போடும்போது -5 சின்னதா இருக்கும், -3 அதை விட பெருசா இருக்கும். நம்பர் லைன்ல நம்ம மெய்யெண்களின் எண்கள்ல பார்த்தோம்னா இடது பக்கம் போக போக சின்ன நம்பர் இருக்கும், வலது பக்கம் வர வர நம்பர் பெருசாயிட்டே வரும். இப்போ இதுல இருந்து b - a என்ன வரும், -3 -12 வரும். இதோட மதிப்பு பார்த்தோம்னா -3 + 5 வந்துடும். இதோட மதிப்பு 2, அப்போ அது greater than 0. அப்போ b - a நமக்கு greater than 0 அடிச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் நமக்கு b - a கட்டாயம் ஒரு மிகை எண்ணாதான் என்ன செய்யும், கிடைக்கும். 0 விட பெரிய எண்ணாதான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரி, அடுத்தது நம்ம பார்க்குறோம் a² என்னன்னா வர்க்கம் காணும் போது கட்டாயம் மிகை ஆயிரும் அப்படிங்கிறதா இங்க கொஸ்டின்.
இப்ப வர்க்கம் வந்து மிகை எண்ணுக்கு வர்க்கம் காணும் போது கட்டாயம் மிகையா தான் இருக்கும், அதெல்லாம் நமக்கு சந்தேகம் வராது. ஆனா குறை எண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா -3 இன்ட்டு -3 ஒரு எண்ணு -3ன்னு ஒரு எண்ணு இருக்கு, அதோட வர்க்கம்னா 2 தடவை அதை பெருக்கணும். 2 தடவை பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிடும். அப்போ +9 கிடைச்சிடும். அப்போ 2 வர்க்கம் காணும் போது ஒரு நம்பரை அதே நம்பரால பெருக்கும் போது குறையெண்ணா இருந்தா கூட அது திரும்பவும் அந்த குறையெண்ணாலே பெருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். ஸோ கட்டாயம் நமக்கு அது மிகை மதிப்பு தான் என்ன செய்யும், கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் a less than b இருக்கும்போது ஒரே மதிப்பை இரு பக்கம் கூட்டினா அந்த அசமன்பாடு மாறாது. அதான் இங்க சொல்றோம். ஒரு நம்பர் இருக்கு, ஏங்கிற நம்பரோட பிங்கிற நம்பரோட ஏ சின்னது, அப்படி இருக்கும்போது நம்ம சீன்னு ஒரு நம்பரை 2 சைடும் கூட்டுறோம். 2 சைடும் கூட்டும் போது அசமன்பாடு மாறாது. அதே மாதிரி இங்க சொல்றோம் 2 நம்பரை பெருக்கும் போதும் அசமன்பாடு மாறாது. எப்போ அப்படின்னா எக்ஸ் மிகையா இருக்கும் போது. ஆனா பெருக்கும் போது அசமன்பாடு மாறும். எப்போ அப்படின்னா இது வந்து குறையா இருக்கும்போது. இப்போ இங்க வந்து மாறி இருக்கு a less than b, ஆனா இங்க ay greater than by வந்திருக்கு. இது குறை நம்பரா இருந்தா நமக்கு அசமன்பாடு என்ன செய்யும், மாறும். இந்த அசமன்பாடு மாறுறது 2 இடத்துல தான் மாறும். ஒண்ணு என்ன அப்படின்னா மைனஸ் சைனால பெருக்கும் போது ஃபுல்லா நம்ம இங்க வந்து குறையன் அப்படின்னா மைனஸ் சைனால பெருக்கிறோம், முழுவதும் நம்ம மைனஸ் சைனால பெருக்கும் போது நம்மளோட அசமன்பாடு மாறும். எப்படி அப்படின்னு சொல்றோம்னா இப்போ 3 லெஸ் தென் 5, இதுல வந்து மைனஸ் என்னால பெருக்கிறேன், மைனஸ் என்னால பெருக்கும் போது -3, இங்க வந்து -5. இப்போ நம்ம அசமன்பாடு போட்டு பார்ப்போம், எது சின்னது, இது சின்னதாயிரும். அப்ப அசமன்பாடு மாறிடும். அப்ப எப்ப மாறுது, மைனஸ் சைனால பெருக்கும் போது அசமன்பாடு மாறிடும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். சரி, இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகும். எங்க ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகும் போதும் சேஞ்ச் ஆகும். ரெசிப்ரோக்கல் ஆகும்போது தலைகீழி ஆகும் போது சேஞ்ச் ஆகும். இப்போ 3 லெஸ் தென் 5 தான், ஓகேயா, 3 லெஸ் தென் 5 தான். இப்போ 1/3 1/5, இதுல எது பெருசு? ஒரு ஆப்பிள 3 பீஸா கட் பண்ணி அதுல 1 எடுத்திருக்கோம். இங்க ஒரு ஆப்பிள 5 பீஸா கட் பண்ணி 1 எடுத்திருக்கோம். அப்ப எது பெருசா இருக்கும்? 3 கட் பண்ணி 1 எடுக்கிறதா நமக்கு பெருசா இருக்கும். அப்போ நமக்கு அசமன்பாடு என்ன செய்யுது, மாறிடுது. ஸோ 2 இடத்துல நமக்கு அசமன்பாடு மாறும். எங்கெல்லாம் அப்படின்னா மைனஸ் சைனால நம்ம பெருக்கும் போதும் மாறும், அடுத்தது தலைகீழியா மாற்றும் போதும் நமக்கு என்ன செய்யும், மாறும். இந்த 2 இடத்துல கட்டாய அசமன்பாடு என்ன செய்யும், மாறும். சரி, அடுத்தது மட்டு மதிப்பு. இது வந்து ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை மட்டுமே இப்படிதான் குறிக்கிறோம். எக்ஸுங்கிறது ஒரு எண், அந்த எண்ணோட மட்டு மதிப்பு அப்படின்னா அதோட மிகை மதிப்புன்னு அர்த்தம். அந்த மிகை மதிப்பு, மிகை வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், சைன் இல்லாமல் எடுத்துக்கிறோங்கிறது அதோட மீனிங். ஆனால் இதோட மட்டு மதிப்போட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இதோட மதிப்பு வந்து -x போடுவோம். எப்படின்னா எக்ஸ் வந்து குறையா இருக்கும்போது, எக்ஸ் குறையா இருக்கும்போது முன்னால ஒரு குறையை சேர்த்து மொத்தத்துல மிகையாக்கிடும். எக்ஸ் குறையா இருக்கும்போது முன்னால ஒரு மைனஸை சேர்த்து நம்ம அந்த குறையை என்ன செய்திருவோம், மிகையாக்கிடும். இப்போ -5ன்னு இருக்கு, -5 லெஸ் தென் 0 தான், -5 லெஸ் தென் 0, -5 லெஸ் தென் 0. அப்போ இதில் வந்து 5 தான் ஆன்சர். ஏன், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, -5 -5, அப்போ மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடும். அப்போ இங்கே வந்து குறி போயிடுது. அப்போ -5 மட்டு -5ஓட மதிப்பு என்னதான் வந்துடும், நமக்கு 5 தான் கிடைக்கும். மட்டு -5ஓட மதிப்பு 5 தான் கிடைக்கும். ஏன்னா -x அது கூட இந்த குறியை பெருக்கணும்னா நமக்கு மிகை மதிப்பு கிடைச்சிடும். சரி, அடுத்து எக்ஸ் மிகையா இருக்கும்போது அதே எண் தான் கிடைக்கும். சப்போஸ் இங்கே உள்ள 5 இருக்கு, அப்போ அதுதான் ஆன்சர். சரியா, 0 ஆகும்போது 0. அதனால இந்த இடத்துல 0வை நம்ம எங்கே எழுதாம கூட என்ன செய்துக்கலாம், மிகையோட சேர்த்து எழுதிக்கலாம். எப்பவுமே நம்ம இதை என்னதான் எழுதுவோம், மிகையோட சேர்த்து எழுதுவோம். ஏன்னா 0 ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 0வா இருக்கும்போது ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அதனால எக்ஸ் வந்து 0வா இருக்கும்போது ஆன்சர் 0 ஆயிடுங்க. ஸோ நம்ம என்ன செய்திடலாம், சேர்த்து எழுதிடலாம். அப்போ மட்டு மதிப்புன்னா மட்டு மதிப்போட அந்த மட்டோட மொத்த மதிப்பு மிகையாக தான் இருக்கும். நமக்கு குறை என்ன செய்யாது, வராது. குறை வரும் பொழுது ஒரு மைனஸால பெருக்கி மிகையாக்கிடுவோம், மிகை வரும் பொழுது அதை அப்படியே போட்டுருவோம். இதுதான் மட்டு மதிப்பு. சரி, இப்போ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இப்போ வந்து கிணத்தோட ஆழம்னு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோமே, நம்ம வந்து இதில் வந்து இங்கே இருக்கு, இந்த கிணத்தோட ஆழத்தை இங்கேருந்து குறிக்கிறோம்.
ஆக்சுவலாக இதில் வந்து எல்லாம் மைனஸ் மதிப்பு இருக்கும். அப்போ அடியில் போனதுனால இவ்வளோ மைனஸ் அப்படிங்கிறதுல ஆழம்ங்கிறது அந்த தூரத்தை குறிக்கும். தூரத்தில் வந்து மைனஸ் வராது. ஸோ இப்படி இடத்துல நமக்கு மட்டு என்ன செய்யும்? பயன்படும். ஸோ மட்டு நமக்கு நிறைய இடங்கள்ல என்ன செய்யும்? ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, அடுத்து மட்டு மதிப்புகளுக்கான சில முடிவுகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் முடிவு காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும், ஆனால் தட் இஸ் ட்ரூத். என்ன இருக்கு அப்படின்னா, ரெண்டு நம்பரை கூட்டுறோம், எங்க ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை கழிக்கிறோம். ஆனால் கழிச்சு கூட்டும் போது ஆனால் சமமாக வந்துடுது. ஆன்சர் என்ன சமமாயிருது. ஆனால் எப்போ சமமாக இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டே பெருக்கிற ஆன்சர் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன அர்த்தம்? xy ஈக்குவல் டு 0ன்னு என்ன அர்த்தம்? 1x ஈக்குவல் டு 0 ஆர் y ஈக்குவல் டு 0. ஒன்று எக்ஸ் 0வா இருக்கும், இல்லைன்னா y 0வா இருக்கும். அப்போ எப்போ வந்து ரெண்டு நம்பரை கூட்டுற மட்டும் ஒரு நம்பர்ல இருந்து இன்னொன்று கழிக்கிற மட்டும் நமக்கு சமமா வந்ததோ, அப்படி சமமா வந்தாலே ரெண்டுல ஒரு எண் 0 ஆயிரும்னு அர்த்தம். ரெண்டுல ஒரு எண் 0 ஆயிரும். அதுதான் இங்க என்ன கொடுத்துருக்கு? xy ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, அடுத்து நம்ம பார்க்குறோம், பெருக்கிட்டு மட்டு கண்டுபிடிக்கிற ஆன்சரும் தனித்தனியா மட்டு கண்டுபிடிக்கிற ஆன்சர்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கு. ரெண்டு நம்பர் பெருக்கிறோம், அப்புறம் மட்டு கண்டுபிடிக்கிறோம், அந்த ஆன்சர். தனித்தனியா மட்டு கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் பெருக்கிறோம், அந்த ஆன்சர். ரெண்டுல எந்த மாற்றமும் இல்லை, ரெண்டும் சமம். ஓகே, அதே மாதிரிதான் வகுக்கிறது. வகுத்துட்டு மட்டு கண்டுபிடிச்சாலோ இல்லைன்னா தனித்தனியா மட்டு கண்டுபிடிச்சு வகுத்தாலோ அதில் உள்ள மதிப்புல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த ஒய் வந்து பகுதியில் இருக்கிற இந்த ஒய் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். டினாமினேட்டர்ல இருக்கிற ஒய் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறோம், எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு நம்பரை கூட்டிட்டு நம்ம மட்டு கண்டுபிடிச்சா ஒன்று இதுக்கு சமமாக இருக்கும், இல்லைன்னா அதோட சின்னதாக இருக்கும். ஒன்று அதுக்கு சமமாக இருக்கும். ரெண்டுமே மிக எண்ணு வச்சுக்குவோமே, ரெண்டுமே மிக எண்ணா பிரச்சனையே இல்லை. இது 3, இது 5, அப்போ 8. தனியாக போட்டாலும் இது 3, இது 5, ஸோ 8, பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று குறையாகுதுன்னு வச்சுக்குவோமே. இப்போ இதில் வந்து -3 + 5 இருக்கு. அப்போ இதோட மதிப்பு 2 ஆயிரும். -3 + 5, ஸோ மதிப்பு 2 ஆயிரும். ஆனால் இங்கே நம்ம தனியாக போடும்போது -3ஓட மட்டு மதிப்பு 3 ஆயிரும், 5ஓட மட்டு மதிப்பு 5 ஆயிரும். அப்போ 3 + 5 8 ஆயிரும். அப்போ இங்கே 2 வந்துடும், அங்கே 8 வந்துடும். ஸோ நமக்கு வந்து மட்டு மதிப்பு என்ன செய்யும்? மாறும். ஸோ ரெண்டை கூட்டிட்டு மட்டு கண்டுபிடிக்கிற மதிப்பு தனித்தனியாக மட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு சமம் அல்ல. இது கட்டாயம் சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் கழிக்கும் பொழுதும் நமக்கு வந்து இதில் கழித்தல் இருந்தால் இது கிரேட்டராக மாறிடும். இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன செய்திடும்? மாறிடும். சரி, அடுத்து பார்க்குறோம் மட்டு மதிப்புகளுக்கான அசமன்பாடுகள். இது வந்து நமக்கு பின்னால் ஹையர் கிளாஸ்ல 12th ரொம்ப நமக்கு யூஸ் ஆகும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, மட்டு மதிப்போட இந்த இன்இக்வேஷன், இந்த அசமன்பாடுகள் வச்சு எப்படி நம்ம இடைவெளியை கண்டுபிடிக்கலாம், மெய்யெண்ணில் இருக்கிற இடைவெளியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கொடுக்குறோம். இல்லைன்னா இது நமக்கு டைரெக்டாக தெரியலன்னா ஒவ்வொரு சம்முக்குமே நம்ம லைனை வரைஞ்சி மார்க் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டோன்னா சம கொஞ்சம் ஈஸியாக என்ன செய்தெல்லாம் பண்ணிடலாம். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, மட்டு எக்ஸ் லெஸ் தென் ஆர். முதல்ல இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதை நம்ம கவனிக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே லெஸ் தென் வந்தால் ஓப்பன் ப்ராக்கெட்னு அர்த்தம். அதில் வந்து அந்த ஆறுங்கிறது இன்க்ளூட் ஆகாது. அந்த ஆறுங்கிறது என்ன செய்யாது? உள்ள வராது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா அது வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட், மூடிய இடைவெளி. லெஸ் தென்னா கீழே கோடு இல்லை அப்படின்னா திறந்த இடைவெளி, கீழே கோடு இருந்தால் மூடிய இடைவெளி. சரி, அவ்வளோதான். அதை நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம மூடிய இடைவெளி திறந்த இடைவெளி என்ன செய்கிறோம்? யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்ப்போம், மட்டு எக்ஸ் லெஸ் தென் 6. அப்போ 6ங்கிற ஒரு நம்பரை விட மட்டு மதிப்பு சின்னதாக இருந்ததுன்னா அது அந்த 6ங்கிற நம்பரோட உள் அதை விட சின்ன மதிப்பாக இருக்கு, இந்த இடைவெளிக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடைவெளி என்ன? 6ன்னு இருந்தால் -r. இந்த இடைவெளிக்குள்ள தான் இந்த எக்ஸ் இருக்கு. மட்டு மதிப்பு 6ஐ விட சின்னதாக இருந்தா, மட்டு மதிப்பு 6ஐ விட பெருசாக இருந்தா இந்த இடைவெளியை விட்டு வெளியே போயிடும். இந்த இடைவெளியை விட்டு என்ன செய்யணும்? வெளியே போயிடும். வெளியே எப்படி போகும்? இங்கேயும் அங்கேயும். இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு படம் வரைஞ்சோன்னா இங்கே வந்து -r இருக்குன்னு வச்சுக்கோ, இங்கே r இருக்கு, இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே -∞. இப்போ வந்து லெஸ் தென் ஆர்னா இதுதான் ஆன்சர். இடைவெளிக்குள்ள வந்துடும், இடைவெளிக்குள்ள வந்துடும். கிரேட்டர் தென் ஆர்னா இடைவெளியை விட்டு வெளியே போயிடும், இங்கே வந்துடும், இந்த இடம் வந்துடும், இங்கேயும் இங்கேயும். அவ்வளோதான்.
ஸோ கிரேட்டர் தென் ஆர்னா அந்த இடைவெளியை விட்டு வெளியே வந்து, ஸோ தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி இல்லை இருந்த மைனஸ் ஆர் யூனியன் அது கூட ஆர் இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடச்சிடும். இதே ரிசல்ட் தான் இங்கே. ஆனால் இங்கே மைனஸ் ஏங்கிறத நம்ம அங்கே கொண்டு போகும்போது ப்ளஸ் ஏயாக மாறும். அதனால நம்ம ஆர் ப்ளஸ் ஏ இங்கேருந்து மைனஸ் ஏ அங்கே போகும்போது ஏ ஆகும். அதனால ஏ மைனஸ் ஆர் ஏ ப்ளஸ் ஆர் எடுத்துக்கிறோம். ஏ மைனஸ் ஆர். இப்போ மட்டி எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வர்றதுனால மூடிய இடைவெளி போட்டிருக்கோம். மூடிய இடைவெளி. அடுத்து லெஸ் தென் இருக்கிறதுனால இடைவெளிக்குள்ள இப்போ எக்ஸ் வந்து எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வேணும். எக்ஸ் பிலாங்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஏ வேண்டாம். அப்போ ஏயை நம்ம அங்கே கொண்டு போயிடணும். அப்போ இந்த நம்பரில் ஏ ஆருக்கு பதில் என்ன வந்துடும்னா ஏ ப்ளஸ் ஆர், ஏ ப்ளஸ் ஆர். அப்போ ஆர் மட்டும் தான் இங்கே இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் ஆராக இருக்கும், ஏ மைனஸ் ஆராக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மைனஸ் ஆர், ஏ ப்ளஸ் ஆர் மூடிய இடைவெளி. இங்கே வரும்போது கிரேட்டர் தென் வரும்போது இதே மாதிரி தான் இடைவெளியை விட்டு வெளியே வந்துடும். மைனஸ் இன்ஃபினிட்டியில் எப்போவும் மூடிய இடைவெளி போட முடியாது, ஏன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போவுமே அதில் திறந்த இடைவெளி தான் போடணும். இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வர்றதுனால மூடிய இடைவெளி பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஈக்குவல் டு வர்றதுனால இங்கே மூடிய இடைவெளி பயன்படுத்துகிறோம். இன்ஃபினிட்டினா அது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே மூடிய இடைவெளி பயன்படுத்த கூடாது. அதனால திறந்த இடைவெளி என்ன செய்கிறோம், பயன்படுத்தும். இப்போ நம்ம பயிற்சி 2.1 என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். ஆனால் 1 மார்க் 2 மார்க்கில் என்ன செய்யலாம், கேட்கப்படலாம். முதலாவது கொடுக்கப்பட்ட எண்களை நம்ம வந்து பிரித்து எழுதணும். எப்படி பிரிக்கணும்னா இயல் எண்ணா, விகிதமுறு எண்ணா, இல்லைன்னா இது வந்து விகிதமுறா எண். விகிதமுறா எண் இப்போ கியூ டேஷ்னு நம்ம விகிதமுறா எண் பார்த்தோம். கியூ டேஷ்னா கியூவில் அல்லாத எண்கள். அதே மாதிரி ஆர் மைனஸ் கியூ அப்படின்னாலுமே மெய்யெண்ணாக இருக்கும், ஆனால் விகிதமுறு எண்ணாக இருக்காது. அப்போ அது விகிதமுறா எண். ஆர் மைனஸ் கியூங்கிறது விகிதமுறா எண். அடுத்தது வந்து முழுக்கள், செட்டுங்கிறது முழுக்கள். இது மட்டும்தான் கொடுத்துருக்கு. இதில் டபிள்யூங்கிறது என்ஜியில் கொடுக்கப்படலை. இருக்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணணும். என் யூஸ் பண்ணலாம், கியூ யூஸ் பண்ணலாம், ஆர் மைனஸ் கியூ யூஸ் பண்ணலாம், செட்டு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து √7. இந்த 7ங்கிறது வந்து பகாயன். பகாயன் வந்து ரூட்டுக்குள்ளே இருந்தால் இதோட மதிப்பு நமக்கு வந்து விகிதமுறு எண்ணா இருக்காது, சட்டுன்னு சொல்லுவோம். அது விகிதமுறா எண்ணா நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோன்னா விகிதமுறா எண்ணா நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஏன்னா சுழலற்ற சுழல் தன்மையற்ற ஒரு தசம எண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால இது வந்து ஆர் மைனஸ் கியூவில் இருக்கு, விகிதமுறா எண். -1/4 பார்த்த உடனே நமக்கு தெரியுது பின்ன வடிவில் இருக்கு, அப்போ கியூவில் இருக்கும். ஆனால் வேறு எதுலேயும் இருக்குமா, கியூவில் இருக்கும். எண்ணில் இருக்க வாய்ப்பில்லை, செட்டில் இருக்க வாய்ப்பில்லை, அப்போ கியூ மட்டும்தான். அடுத்தது கியூவில் இருக்கும். அடுத்தது 0 பார்த்த உடனே நமக்கு டபிள்யூன்னு சொல்லி தோணும். முழு எண்கள், ஆனால் இதில் டபிள்யூ இல்லை. அடுத்து 0 எங்கே இருக்கும் அப்படின்னா விகிதமுறு எண்ணில் இருக்கும். அப்போ இதுக்கும் நம்ம என்ன செய்துக்கலாம், கியூ போட்டுக்கலாம். விகிதமுறு எண்ணில் இருக்கும். 0ங்கிறது விகிதமுறு எண். அப்போ கியூ போட்டுக்கு. செட்டு போடலாம், கியூ போட்டுக்கிடலாம். ஏன்னா கியூலையும் இருக்கும் விகிதமுறு எண், கியூவில் இருக்கும். முழுக்கள்லையும் இருக்கும். அப்போ கமா செட்லையும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அடுத்தது 3.14. இது வந்து முடிவுறு தசம எண். முடிவுறு தசம எண் வந்து கியூவில் இருக்கும். முடிவுறும் தசம எண் எங்கே இருக்கும், கியூவில் இருக்கும். எண்ணில் இருக்க வாய்ப்பில்லை, இங்கே இருக்க வாய்ப்பில்லை, இங்கேயும் இருக்காது. அடுத்து 4ங்கிறது நமக்கு எண்ணில் இருக்கும். ஸோ 4ங்கிறது எண்ணில் இருக்கும், ஜெட்டில் இருக்கும், கியூவில் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் என்ன செய்யாது, இருக்காது. கியூவில் இருந்தால் அங்கே இருக்காது. அடுத்து 22/7 பின்ன எண். பின்ன எண் எங்கே இருக்கும், பின்ன எண் இங்கே இருக்காது, இங்கே இருக்கும். இங்கே இருக்காது, ஏன்னா இது முடிவுறும் எண். ஸோ இங்கே இருக்காது. அடுத்தது இங்கேயும் இருக்காது, இங்கேயும் இங்கே செட்டில் இருக்காது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம், என்ன இருக்காது, கியூவில் இருக்கும். அடுத்ததில் இருக்காது, செட்லேயும் இருக்காது. அப்போ கியூ தான். சரி, அப்போ இதை முடிஞ்சிருச்சு. அடுத்தது
√3 ஒரு விகிதமுறா எண் என காட்டுகன்னு இருக்கு. இதை டைரெக்டாக நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், முரண்பாடாக என்ன செய்ய போகிறோம், நிரூபிக்க போகிறோம். முரண்பாடாக நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால் √3 வந்து விகிதமுறா எண்ணு கொடுத்துருக்கு, நம்ம விகிதமுறு எண் என்க அப்படின்னு எடுக்க போகிறோம். அப்போ √3 என்பது விகிதமுறு என்க, விகிதமுறு எண் என்க. சரி, விகிதமுறு எண் எடுத்துட்டோம். இப்போ விகிதமுறு எண்ணா Q. Qல ஒவ்வொரு எண்ணும் எப்படி இருக்கும், Qல விகிதமுறு எண்ணா Qல எப்படி இருக்கும், √3 = m/n இருக்கும். அப்படிதானே? இந்த m/n-ஓட நம்ம எப்படி எடுக்கிறோம், அந்த ஒரு எண் இருந்து சப்போஸ் இதில் பொது எண் இருந்தால் பொது எண் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறோம், கட் பண்ணிட்டு எடுக்கிறோம். கட் பண்ணிட்டு எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், HCF ஆஃப் m, n ஒன்று இருக்கிற மாதிரி எடுக்கும். HCFனா என்னது, மீப்பெரு காமன் பொது காரணி. மீப்பெரு பொது காரணி, பொது காரணி ஒன்று தான், மீப்பெரு அப்போ பெரிய காரணியே ஒன்று தான். அப்போ அதுக்கு மேலே உள்ள எண் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இதை நம்ம வந்து வர்க்கப்படுத்துகிறோம். இப்போ வர்க்கப்படுத்தினா என்ன கிடைக்கும், நமக்கு √3ங்கிறது 3 ஆயிரும், m²/n² கிடைச்சிடும். வர்க்கப்படுத்துகிறோம். இப்போ இந்த எண்ணெங்க கொண்டு வந்துடலாம். 3n² = m² கிடைக்கும். இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, m² வந்து ஒரு 3இன் மடங்கான எண். 3 இருக்குல்ல அங்க, அப்போ இது வந்து m² வந்து ஒரு 3இன் மடங்கான எண். அப்போ m² என்பது 3இன் மடங்கு, 3இன் மடங்கு. இது நமக்கு தேவை இருக்கு, நம்ம பிறகு அதுக்கு நம்ம நம்பர் போட்டுடலாம். சரி, இப்போ m² வந்து 3இன் மடங்குன்னு எழுதிட்டோம். அப்போ ஒரு m² 3இன் மடங்குன்னு எப்படி எழுதலாம், m² = 3k இருக்கும். அப்படிதானே? m² வந்து ஒரு 3இன் மடங்கு, அப்போ 3 இன்ட்டு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கலாம். அப்படிதானே? அப்போ 3k எழுதிட்டோம். சரி, இப்போ இது 3இன் மடங்கு. இந்த மதிப்பை இது m² வந்து 3k, m² என்பது ஆக்சுவலாக m² வந்து 3இன் மடங்கு. அதான் இருந்தால் m என்பது 3இன் மடங்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஸ்கொயர் வந்து 3இன் மடங்கா இருக்குன்னா அங்கே 2 தடவை 3 இருக்கும். ஒரு ஸ்கொயர் நம்பர் 3இன் மடங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அதில் வந்து 2 தடவை நமக்கு என்ன செய்யலாம், 1 இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு m எதா மாறிடும், 3இன் மடங்கா என்ன செய்கிறோம் மாறி. m என்பது 3இன் மடங்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற சின்ன நம்பர் நம்ம வச்சுக்கலாம், m² = 3இன் மடங்கு. 3இன் மடங்குன்னா 3 × 1 இருக்கலாம், 3 × 2, 3 × 3 அப்படி என்ன செய்யலாம், இருக்கலாம். இது வந்து இருந்தால் m என்பது 3இன் மடங்கா என்ன செய்யும், இருக்கும். m² = 3ன்னு ஆயிரும். அப்படிதானே? m² என்பது 3இன் மடங்கு அப்படின்னு சொன்னால் குறைஞ்ச மதிப்பு எடுத்தால் கூட 3 × 1 அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், எடுக்கலாம். இப்போ வந்து இதில் இருந்து நமக்கு வந்து m² என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா m, n அது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு, பிலாங்ஸ் டு செட். HCF வந்து 1. அதே நேரத்தில் Q விகிதமுறு எண். விகிதமுறு என்னன்னா m என்னும் பிலாங்ஸ் டு செட், mn பிலாங்ஸ் டு செட்.
அப்போ பிலாங்ஸ் டு செட்னா இது முழு எண்ணாக தான் இருக்கணும். எம் வந்து முழு எண்ணாக தான் இருக்கணும். எம் வந்து முழு எண்ணாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் இதில் ஒரு 3 இருக்காது, கூட ஒரு 3 கட்டாயம் என்ன செய்யும் இருக்கும். இப்படி இருந்தால் தான் எம் எடுக்கும்போது எம்முக்கு நமக்கு முழு எண் மதிப்பு கிடைக்கும். அப்போ தான் நமக்கு எம்முக்கு முழு எண் மதிப்பு கிடைக்கும். அப்போ குறைஞ்சது எம் ஸ்கொயரில் ஒரு 2 3ஆவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எம் ஈக்குவல் டு எம் பிலாங்ஸ் டு செட் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அப்போ எம் ஸ்கொயர் வந்து 3 மடங்காக இருந்தால் எம்மும் கட்டாயம் 3 மடங்காக தான் என்ன செய்யும் இருக்கும். சரி, இப்போ எம் 3 மடங்காக இருந்தால் எம்முக்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் எழுதலாம்? 3Kன்னு எழுதிக்கலாம். ஏன்னா கேங்கிறது ஏதாவது ஒரு நம்பர், குறைஞ்சது தான் நம்ம 3 சொல்லணும். அதுக்கு மேலே என்ன நம்பர்னாலும் என்ன செய்யலாம் வரலாம். சரி, அப்போ இப்படி இதோட மதிப்பை நம்ம இங்கே பிரதியிடுறோம். அப்போ இங்கே பிரதியிடுறோம்னா அதோட சமன்பாட்டை என்ன சொல்லலாம்? இதை 1ன்னு எடுத்துக்கலாமா? இதை 1ன்னு எடுத்துட்டோம்னா 1ல் நம்ம இந்த மதிப்பை பிரதியிடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3n ஸ்கொயர் ஈக்குவல் டு 3k தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா 9k ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் விட்டு கொடுத்துட்டோம்னா n ஸ்கொயர் ஈக்குவல் டு 3k ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா n ஸ்கொயர் என்பது 3 மடங்கு. அப்போ n ஸ்கொயர் என்பது 3 மடங்குன்னு இருக்கு. இப்போ அங்கே எடுத்த மாதிரியே தான் எம் ஸ்கொயர் வந்து 3 மடங்குனா குறைஞ்ச மதிப்பு 3 அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 3 நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த 3 2 தடவை இருக்கும். ஏன் அப்படின்னா எம் வந்து பிலாங்ஸ் டு செட். அப்போ என்னும் அதே மாதிரி பிலாங்ஸ் டு செட்டு தான். அதனால ஒரு தடவை இருக்காது, 2 தடவை கட்டாயம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இதில் எம்மோட மதிப்பு 3 வந்த மாதிரி என்னோட மதிப்பு குறைஞ்ச அளவு 3 இருக்கும். குறைஞ்ச அளவு 3. அப்போ நம்ம என் என்பது 3 மடங்குன்னு நினைச்சு இதுக்கெல்லாம் எழுதிக்கலாம். 3 மடங்கு. சரி, இப்போ எம் 3 மடங்கு என்னும் 3 மடங்கு. இது 2ஆவதுன்னு எடுத்துக்குவோம், இதை 3ஆவதுன்னு எடுத்துக்குவோம். அப்போ 2 3ல் என்ன சொல்லியிருக்கு? 2 3ல் என்ன சொல்லியிருக்குன்னா எம் என் என்பது 3 மடங்கு. 3 மடங்கு. அப்போ 3 மடங்கா இருந்தா பொது எண் 3 இருக்கும். அப்போ பொது காரணி குறைஞ்சபட்சம் என்ன இருக்கும்? 3 இருக்கும். குறைஞ்சபட்சம் பொது காரணி 3 இருக்கும். ஆனா இங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம் பொது காரணி என்னதுதான்? 1 தான். அதுவும் மீப்பெரு பெரிய நம்பரே 1 தான். அதை விட பெரிய நம்பர் நமக்கு பொது காரணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்கு? பொது காரணி 3ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இது வந்து நம்ம எடுத்திருக்கிறதுக்கு முரண்பாடானது. ஸோ அப்போ எம் பொது காரணி 3 என்பது HCF m, n equal to 1 என்பதற்கு முரண்பாடானது. முரண்பாடா வந்திருக்கு அப்படின்னாலே நம்ம கெஸ் பண்ணது தப்புன்னு அர்த்தம். நம்ம கெஸ் பண்ணது தப்பு. அப்போ விகிதமுறு எண்ணுன்னு கெஸ் பண்ணது தப்பு. √3 வந்து விகிதமுறு எண் அப்படிங்கிறது கெஸ் பண்ணது தப்பு. அப்போ √3 என்பது விகிதமுறா எண் நன்கு வரையறுக்கப்பட்ட 2 விகிதமுறா எண்கள் உள்ளனவா எனில் அவ்விரு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்க முடியுமா? நியாயப்படுத்துகன்னு கேட்டிருக்கு. ஆக்சுவலாக 2 விகிதமுறா எண்களை கூட்டினா விகிதமுறா எண் கட்டாயம் வரும். அதில் வந்து பிரச்சனை இல்லை, கட்டாயம் வரும்னு சொல்ல முடியாது, வரும். ஓகேயா? ஆனால் ஒரு சில கேசஸில்
அது விகிதமுறு என்ன செய்கிறோம் மாறிடும். நிறைய இடங்கள்ல நிறைய எண்களை கூட்டும் போது விகிதமுறாயின் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் ஒரு சில இடங்கள்ல அது விகிதமுறு என்ன மாறிடும். எப்படி அது விகிதமுறு என்ன மாறுது அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விகிதமுறு என்ன இருக்க முடியும் என்ன முடியுமான்னு கேட்டிருக்கு கொஸ்டின். ஆமாம் முடியும்னு எழுதிட்டோம், இருக்க முடியும். இப்போ நம்ம ரெண்டு விகிதமுறாயின் எடுத்துருக்கோம். ஒன்று 4 + √5, அடுத்தது 8 + √5. இதில் என்னென்னா இங்கே +√5 இருக்குன்னா இங்கேயும் அதே நம்பர் எடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்னன்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் இதில் வந்து என்ன எடுக்கணுமோ அதே நம்பர் இங்கே எடுத்துட்டோன்னா நமக்கு வித்தியாசம் மைனஸ் பண்ணும்போது அது ரெண்டு என்ன செய்கிறோம் கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் வந்து இப்படி நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துருக்கோம். வித்தியாசத்தை நம்ம கணக்கிடணும்னா 4 கூட்டல் √5 மைனஸ் 8 + √5 இதுதான் வித்தியாசம். இப்போ இந்த வித்தியாசத்தை பார்த்தோன்னா 4 + √5 இதை தூக்கி இங்கே போட்டுடலாம், -8 இதை தூக்கி இங்கே போட்டுடலாம், -√5. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், +√5 -√5 சேர்ந்து 0 ஆகிடும். அப்போ 4 - 8, அப்போ -4 தான் ஆன்சர். -4ங்கிறது விகிதமுறு எண். விகிதமுறு எண். இப்போ பார்த்தோம் உள்ள பகா எண் இருக்கு. அப்போ இது விகிதமுறா எண் தான். கூட்ட முடியாதது ரெண்டையும், இந்த ஒரு விகிதமுறு எண், இது முறாயன் ரெண்டையும் சேர்த்து கூட்ட முடியாது. ஸோ இப்படி தான் எழுதணும். ஆனால் இது ஒரு விகிதமுறாயன். அதே மாதிரி இதுவும் ஒரு விகிதமுறாயன். ஆனால் ரெண்டையும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன செஞ்சிருக்கு -4. ஸோ விகிதமுறு எண் என்ன செய்திருக்கு கிடைச்சிருக்கு. சரி, அடுத்தது நம்ம பார்க்குறோம் இரு விகிதமுறா எண்களின் கூடுதல். இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் என்ன வருதுன்னு பார்க்குறோம். இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் என்ன? விகிதமுறு இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறு எண்ணாக அமையுமான்னு கேட்டது. இதுலேயும் இதே நம்பர் எடுக்கலாம், முதல் நம்பர் இதே எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டே கூட்டுறதுனால ரெண்டாவது நம்பரை மைனஸ் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்போ நம்ம கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். கூடுதல் கண்டுபிடிக்கிறது ரெண்டு நம்பர் எடுக்கிறோம். ஒன்று 4 + √5, இன்னொன்று 8 - √5. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 4 + √5. இது விகிதமுறா எண், இது விகிதமுறா எண். விகிதமுறா எண்கள், விகிதமுறா எண்கள். சரி, இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? இது கூட்டல் 8 - √5. இப்போ இது ரெண்டு சேர்த்து கேன்சல் ஆகிடும். 4 + 8 12 கிடைச்சி. 12ங்கிறது விகிதமுறு எண். விகிதமுறு எண். அப்போ ரெண்டு விகிதமுறா எண் இருக்கு, அதை கூட்டினா சம்டைம்ஸ் நமக்கு விகிதமுறு எண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் விகிதமுறா எண் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கழிச்சாலும் கட்டாயம் விகிதமுறா எண் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. விகிதமுறு எண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கூட்டினாலும் விகிதமுறா எண் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. விகிதமுறு எண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பெருக்கல் கேட்டிருக்கு. பெருக்கல் பெருக்கல் ரெண்டு நம்பர் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒன்றை வந்து 4√2 எடுக்கிறோம், இன்னொன்று √2 கூட எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் நமக்கு பெருக்கினா என்ன ஆகும்? இது விகிதமுறா எண், இதுவும் விகிதமுறா எண். விகிதமுறா எண்கள் ரெண்டுமே விகிதமுறா எண்கள். இப்போ பெருக்கிறோம் 4√2 × √2. இந்த ரெண்டு √2வும் சேர்ந்து 2 ஆயிடும். 4 × 2, 4 × 2னா 8. 8ங்கிறது விகிதமுறு எண். விகிதமுறு எண். சரி, இப்போ பார்த்துட்டோம். கூட்டினாலும் விகிதமுறு எண் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கழிச்சாலும் விகிதமுறு எண் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, பெருக்கினாலும் விகிதமுறு எண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வகுத்தல் பற்றி இங்கே கேட்கல, ஆனால் பெருக்கல் வகுத்தல் பார்த்துருவோம். இது கேட்கல, கொஸ்டின்ல கேட்கல.
ஆனால் வகுத்தல் பார்த்தோன்னா இதே 2 நம்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4√2 வகுத்தல் √2 இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்படி எழுதுனா புரியறத விட இப்படி எழுதுனா புரியும். வகுத்தல் √2 இது 2 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்னது 4. 4ங்கிறது விகிதமுறு எண். அப்போ இந்த 4 செயலிலையும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்ல கட்டாய விகிதமுறா எண் தான் கிடைக்கும் அப்படிங்கிற சாத்தியமே இல்லை. விகிதமுறு எண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விகிதமுறு எண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். இப்போ இந்த 5வது கணக்குல இந்த எண்ணை விட இந்த எண்ணை கணக்கிடுறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. இந்த எண்ணை விட சிறிய மிகையன் அவ்வளோதான் கிடையாது. மிகச்சிறியெல்லாம் கேட்கல. சிறிய மிகையன் காண்கன்னு கொடுத்துருக்கு. அதை நியாயப்படுத்துங்க. எப்படி நம்ம கண்டுபிடிச்சோங்கிறத என்ன செய்யணும் சொல்லணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதை எழுதுவோம். தெரிந்தவை என்னெல்லாம் தெரியும்? என்ன தெரியும்? 1000 less than 1001. 1001 விட 1000ங்கிறது சின்ன நம்பர்னு நமக்கு தெரியும். இப்போ 2/1000 அதை விட 2/1001ங்கிறது பெரிய நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2/10 நம்ம போட்டாலும் இதோட மதிப்பை விட இந்த மதிப்பு என்ன செய்யும்? பெருசாக இருக்கும். இது நமக்கு தெரியும். சரி, அடுத்தது 2/10 எப்படி தெரியும் அப்படின்னா நமக்கு தெரியும். 2/1 இப்போ எப்படி போட்டால் தெரியும். 1 லெஸ் தேன் 2. 2/1 லெஸ் தேன் 2/2. ஏன்னா இதோட மதிப்பு 2, இதோட மதிப்பு 4. ஸோ நமக்கு தெரியும். சரி, அடுத்தது இதோட தலைகீழி எடுத்தாலும் என்ன வரும்? 1/2/1000. நம்ம சொன்னோம் எப்பவும் தலைகீழ் எடுக்கும்போது அசமன்பாடு மாறும். ஸோ லெஸ் தேன்ங்கிறது எப்படி மாறிடும்? கிரேட்டர் தேன். ஸோ 1/2 இப்படி மாறிடும். இப்போ நமக்கு இது பெரிய நம்பர் ஆயிடுது, இது சின்ன நம்பராக மாறிடுது. அப்போ அதை விட அதை விட சிறிய மிகையன். அப்போ ஆன்சர் என்னாச்சு நமக்கு? 1/2/1000 விட சிறிய மிகையன். இதை பற்றி இதே மாதிரி நிறைய எண்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் 1002 போடலாம், 3 போடலாம், எல்லாமே போடலாம். ஆனால் நம்ம 1001 போட்டு செஞ்சுருக்கோம். விட சிறிய மிகையன் என்னதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 1/2/1001. எடுத்துக்காட்டு 2.1 பார்க்க போகிறோம். இந்த 4 கணக்குமே ரொம்ப முக்கியமான கணக்கு. மட்டை பயன்படுத்தி எப்படி நம்ம சம் செய்யணுங்கிறத தெளிவாக என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஆனால் இதில் 3 கணக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா இதில் சமன்பாடு தான் இருக்குது. இதுலேயும் சமன்பாடு ஈக்குவல் டு சைன், இதுலேயும் ஈக்குவல் டு சைன், இங்கே ஈக்குவல் டு சைன். ஸோ 3 கணக்கு ஈஸி. அசமன்பாடு வரும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம என்ன செய்யணும், செய்யணும். இப்போ சமன்பாடு வரும்போது எப்படி செய்யலாம்? இதான் மட்டு மதிப்பு. இந்த மட்டு மதிப்பு மொத்த மதிப்போட மதிப்பு 3ன்னு கொடுத்துருக்கு. நமக்கு தெரியும் இந்த மட்டு இருந்தாலே மிகை மதிப்பு மட்டும் தான் காமிக்கும்னு தெரியும். அப்போ இதில் உள்ள குறை இருந்தாலும் இங்கே நமக்கு 3 தான் எழுதணும். ஏன்னா மட்டோட வடிவம் அப்படி. மட்டு இருந்தாலே மிகை மதிப்பு மட்டும்தான் என்ன செய்யணும், எழுதணும். அப்போ நம்ம இந்த மட்டை எடுத்துட்டோம்னா இது குறையாகவும் இருக்கலாம், மிகையாகவும் இருக்கலாம். அப்போ முதல் லைன். ஸோ 2x - 17 மட்டு மதிப்பு 3ஆக இருக்கும்போது 2x - 17ஓட மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ஆக இருக்கலாம். அப்போ இதில் 2x - 17 ஈக்குவல் டு 3ஆக இருக்கலாம், அல்லது 2x - 17 ஈக்குவல் டு -3ஆக இருக்கலாம். இப்போ இதை நம்ம கொண்டு வந்தோம்னா 2xோட மதிப்பு என்ன? இந்த 3, இந்த 17 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 17. 3 + 17, 17 3 20 ஆயிடும்.
அல்லது 2x ஈக்குவல் டு இந்த 17 அங்கே போச்சுன்னா -3 + 17 இதோட மதிப்பு 14 இருக்கும். ஏன்னா இதில் -3 இருக்கு. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு பார்ப்போம். எக்ஸோட மதிப்பு வந்து x ஈக்குவல் டு 20/2 அப்போ 10,000 அல்லது இங்கேயும் 14 இருக்கு. ஸோ எக்ஸோட மதிப்பு 14/2 அப்போ 7. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸோட மதிப்பு 7 அல்லது 10. 7 அல்லது 10. சரி, அடுத்து நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். ரெண்டாவது கணக்கில் இதுக்கு வித்தியாசம். ஏன்னா இங்கே இடது பக்கம் வெறும் மட்டும் தான் இருந்தது, இங்கே வெறும் நம்பர் மட்டும் தான் இருந்தது. ஸோ நம்ம ஈஸியாக அப்படி செய்திடலாம். இங்கே நம்ம பார்த்தோம்னா இடது பக்கம் மட்டும் கூட கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது, இங்கே நம்பர் மட்டும் தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே மட்டும் கூட கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டும் இடது பக்கம் வைக்கணும், மற்ற எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடணும். கொண்டு போனால் தான் இதை ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும்? தீர்வு காண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 மட்டு x - 2 + 7 ஈக்குவல் டு 19 எழுதியிருக்கோம். இப்போ முதல்ல இது ரெண்டு உறுப்பாக இருக்குது, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு அப்படியே அங்கே கொண்டு போயிடுவோம். அப்போ 3 × x - 2 ஈக்குவல் டு 19 - 7. அப்போ இது வந்து 12. அடுத்து இந்த 3 அங்கே கொண்டு போயிடுவோம். அப்போ x - 2 ஈக்குவல் டு 12/3. இதோட மதிப்பு என்ன? 4. அப்போ மட்டி எக்ஸோட மதிப்பு 4. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன வரும்? x - 2 ஈக்குவல் டு +or -4. அப்போ x ஈக்குவல் டு +or -4 + 2. அப்போ +4 + 2 சேர்ந்தா 6 ஆயிரும், -4 + 2 சேர்ந்தா -2 ஆயிரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்குறோம் மூணாவது கணக்கில் பார்த்தோம்னா இன்னொரு வித்தியாசம் என்னன்னா ரெண்டு பக்கமுமே மட்டும்தான் இருக்குது, ரெண்டு பக்கமுமே மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுலேயும் மிகை மதிப்பு தான் எடுத்திருக்கலாம், இதையும் மிகை மதிப்பு தான் எடுத்திருக்கலாம். ஆனால் இங்கேயும் குறை இருந்திருக்கலாம், இங்கேயும் குறை இருந்திருக்கலாம். அப்போ நம்ம ஒரு சைடு அப்படி வச்சுட்டு ஒரு சைடில் நம்ம +or - போட்டாலே ரெண்டு கண்டிஷனும் நமக்கு என்ன செய்யணும்? சேர்ந்து வந்துடும். அப்போ நம்ம வந்து ஏன் ரெண்டும் சேர்ந்து வரும் அப்படின்னா, ரெண்டு பக்கம் ப்ளஸ் இருந்தாலும் நமக்கு ப்ளஸ் தான் வரும், ரெண்டு பக்கம் மைனஸ் இருந்தாலும் நமக்கு ப்ளஸ் தான் வரும். அதில் ரெண்டு கேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருந்து இங்கே மைனஸ் இருந்தால் அதில் மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் அங்கே ப்ளஸ் இருந்தால் அதுலேயும் மைனஸ் வரும். அப்போ அடுத்த கேஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ டோட்டலாக இதை 4 கேஸை பார்க்குறதுக்கு 2 கேஸாக என்ன செய்திடலாம்? பார்த்துடலாம். அப்போ நம்ம இந்த மட்டை எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? 2x - 3 மட்டை எடுத்துட்டோம். எடுக்கும்போது +or -x - 5ன்னு கிடைக்கும். அப்படிதானே? இதை கூட நம்ம 2 கேஸாக எடுத்துக்கிடலாம். ப்ளஸ் இருந்தால் என்ன? 2x - 3 ஈக்குவல் டு x - 5. இப்போ இந்த x இங்கே கொண்டு வந்துடலாம். 2x - x ஈக்குவல் டு -5. இந்த 3 அங்கே போனால் +3 ஆயிடும். அப்போ -2. இங்கே இது ரெண்டையும் சேர்த்தோன்னா எக்ஸோட மதிப்பு -2. அடுத்து இங்கே வருவோம். மைனஸ் ஆகிருந்தா 2x - 3 இங்கே ப்ளஸ் மதிப்பு எடுத்திருக்கோம், இங்கே மைனஸ் மதிப்பு x - 5. அப்போ -x + 5ன்னு வந்துடும். அப்போ இப்போ நம்ம x இங்கே கொண்டு வந்தால் 2x - 3 + x - 5 = 0. இப்போ சேர்ந்தா 3x ஆயிடும், இது ரெண்டு சேர்ந்தா -8 ஆயிடும் ஈக்குவல் டு 0. அப்போ 3x = 8, x = 8/3. அப்போ ஆன்சர் எக்ஸோட மதிப்பு -2 அல்லது 8/3 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இங்கே அடுத்த சம் பார்த்தோன்னா இதில் வந்து அசமன்பாடு இருக்குது. அசமன்பாடுக்கு நமக்கு தெரியும் x - a < r மாதிரி இருக்குது. x - a < r. டைரெக்டாகவும் நம்ம ஃபார்முலா வச்சு என்ன செய்யலாம்? சம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம இது மட்டி எடுக்கும்போது இப்படி வரும் நமக்கு -r
இப்போ மட்டி எக்ஸ் லெஸ் தென் ஆர் இப்படி இருந்தால் மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர்னு நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அப்போ அதுபடி நம்ம இதை பயன்படுத்துகிறோன்னா எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 9 லெஸ் தென் 2ன்னு கிடைக்கும். இந்த 9 வெளியே கொண்டு சொன்னால் ப்ளஸ் 9 மைனஸ் 2 ப்ளஸ் 9 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இது ப்ளஸ் 9 போடும்போது 0 ஆயிடும். 2 ப்ளஸ் 9 இப்போ இதோட மதிப்பு 7000 எக்ஸ் இதோட மதிப்பு 11000. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் அடியில் கோடு இல்லை. ஸோ ஓப்பன் இன்டர்வல் 7,11 அப்படின்னு சொல்லி நினச்சிடலாம் எழுதிடலாம். இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இதுலேயே அசைன்மெண்ட் பாடு சம் இருக்கு. இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மட்டுக்குள்ள ஒரு பின்னையன் இருக்கு. ஸோ எக்ஸ் பை ஒய்ங்கிற ஃபார்மில் இருக்கு. ஸோ இதை தனித்தனியாக பிரிச்சிடலாம். பிரித்தாலும் நமக்கு மதிப்பு என்ன செய்யாது மாறாது. ஸோ 2 பை எக்ஸ் மைனஸ் 4 கிரேட்டர் தென் 1. ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரிச்சிடலாம். எக்ஸ் மைனஸ் 4 கிரேட்டர் தென் 1. அடுத்து உள்ளே இருக்கிறதே மிக எண் தான். அப்போ மட்டால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 2 பை எக்ஸ் மைனஸ் 4 கிரேட்டர் தென் 1. இப்போ இதை குறுக்க பெருக்கிடலாம். 2 கிரேட்டர் தென் மட்டி எக்ஸ் மைனஸ் 4ன்னு கிடச்சி. இதை நம்ம மாற்றி அமைச்சோன்னா இதை மட்டை இடது பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா லெஸ் தென் 2. இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர்ன மாதிரி இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர். அப்போ இதிலேருந்து நம்ம விரிவுபடுத்தி எழுதணும்னா மைனஸ் 2 லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 4 லெஸ் தென் 2. இப்போ இந்த 4 இங்கே கொண்டு வந்துடலாம். மைனஸ் 2 ப்ளஸ் 4 எக்ஸு மைனஸ் 4 ப்ளஸ் 4 சேர்ந்து 0 ஆயிரும். 2 ப்ளஸ் 4 சரி. இப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர்னு கிடைச்சது. ஆனால் நமக்கு இந்த இடைவெளிக்குள்ள எக்ஸோட மதிப்பு 4 உள்ளே இருக்கும். ஆனால் நமக்கு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடைவெளி அதுக்குள்ள எக்ஸ் வந்து 4 இருக்க கூடாது. அப்போது எக்ஸ் எங்கே இருக்கும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு இது கீழே போடல. ஸோ ஓப்பன் இன்டர்வல் 4 இருக்கும். யூனியன் 4 மட்டும் விட்டுட்டோம். ஸோ அடுத்து 4லேருந்து ஆரம்பித்தோம்னா 6 வரைக்கும் இருக்கும். இதுவும் ஓப்பன் இடைவெளி, திறந்த இடைவெளி. ஸோ இதுதான் அதோட ஆன்சர்.